ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா வியூஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதராசி ட்ரைலர் பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் ப்ரோ நடிச்சிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன். ருக்மிணி நடிச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக்கல்ஸ். வாங்க வித்தவுட் எனி டிலே போய் பார்த்துருவோம். ட்ரைலர் வந்துடுச்சு, இப்போ தான் வந்து சுட சுட பார்க்க போகிறோம். ஸோ சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க ட்ரைலர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரெடி, 1 2 3 ப்ளே. உன்னை போல் பிறரை நேசி, உன்னை போல் பிறரை நேசி, எல்லாரையும் உன் குடும்பமா நினை. இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்றாங்க. ஏய், தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா என்ன ஸ்டார்ட்டுங்க அது. எந்த எக்ஸ்ட்ரீம் போவான். Getting into Tamil Nadu is not easy, Chirag. நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தொடரா. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. துப்பாக்கி கோட்டு விஜய். ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்குங்க. ஊரு சார், நானும் கூட நிப்பேன். செப்டம்பர் 5 வேற மாதிரி இருக்குங்க, பயங்கரமா. செம்மையா இருக்கு, உண்மையா சரியா இருக்கு. டீச்சரு சாரி, நான் டீச்சர்ன்ற பாருங்க ட்ரைலரு. ஆக்ஷன் பேக்டு ஒரு துப்பாக்கி மாதிரியான ஒரு ஸ்டோரி மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஏஆர் முருகதாஸோட ஸ்டைலில். ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் உண்மையாக பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த பாம் பிளாஸ்ட் ஒன்று இருந்தது, அது வந்து பார்த்திங்கன்னா ரியலாக பிளாஸ்ட் பண்ண வச்சாங்களாம். அது ரீசெண்டாக ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ பார்க்க பயங்கரமாக இருக்குது உண்மையாக. நல்லா என்ன சொல்கிறது, நல்லா படம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஹோப் தருது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லவே வேணாம், எனக்கு எல்லா சீனும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. மியூசிக்கு பெருசாக எனக்கு இந்த அனிருத் மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை. ட்ரைலருக்கு இது ஓகே, நல்லாயிருக்கு. படத்தில் மேபி வேறு ஏதாவது மியூசிக் சிக்னேச்சர் மியூசிக் ஏதாவது வச்சுருப்பார் போல், அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் சிவகார்த்திகேயன் அவர் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் பயங்கரமாக இருக்காருங்க, அப்படியே செம்மையாக இருக்கார். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் கோரியோகிராஃபி யார் பண்ணாங்கன்னு தெரில, எல்லாம் செம்மையாக இருக்குது இதில் ட்ரைலரில் பார்க்கும்போது. நிறைய சீன், எந்த சீனை சொல்கிறதுனே தெரில, நிறைய சீனு ஸ்டண்ட்டு தான் மோஸ்ட்டாக. ஸோ வில்லனும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே துப்பாக்கி படம் நடிச்சிருந்தார் அவர். ஸோ அவரை தான் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா தான் அவருக்கு சூட் ஆகும். ஆனால் அவர் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைலாக்லாம் கொஞ்சம் ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டப்பிங் பண்ணுறாரு அவர் வாய்ஸை வந்து டப்பிங் பண்ணுறாங்க. ஸோ டைலாக்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இது பண்ணால் நல்லாயிருக்கும். வில்லன் மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் கெத்தாக காமிச்சா நல்லாயிருக்கும் டைலாகு. அவர் பாடி லாங்குவேஜ் வில்லன் மாதிரி இருந்துட்டு டைலாக் காமெடியாக இருந்தால் கொஞ்சம் மொக்கையாக தான் ஆகிடும். ஸோ ருக்மிணி இவங்க வந்து இதில் ஏசு படத்தில் நடித்தாங்க போல், ஏசு படத்தில் நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ இதுலேயும் அவங்க இருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் படம் வேறு மாதிரி. ஆக்ஷன் சீக்வன்ஸு அப்புறம் ஸ்டோரி கொஞ்சம் ஒழுங்காக இருந்ததுன்னா படம் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்குது ட்ரைலர்ன்றது கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.